யாரு எதிர்த்து பேசிட்டு ஷாம் சேகர் ஆத்ரேயா சொன்ன போது ஒரு சிறிய அளவிலான கருப்பு பணமாவது வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்தியா போன்ற நாட்டில் இதை கன்சிஸ்டண்டா இப்போது மீட்கப்படுற இல்ல ஒழிக்கப்படுற கருப்பு பணம் நாளை உருவாகாமல் தடுத்து விட முடியுமா? அதற்கு என்ன வாய்ப்புகள் இந்த அரசு இந்த நடவடிக்கை மூலமா உருவாக்கியிருக்கு, இல்லை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் நீங்க பாக்குறீங்களா? இல்லை, இது வந்து மொத்தமாக ஒரு நீட்சியாக பார்க்கணும். முதல்ல வந்து அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு வங்கி கடன் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அடையாளம் இருக்கணும் அவங்களுக்கு. ரெண்டாவது மூணாவது வந்து தொழில்கள் வந்து பண பரிவர்த்தனை இல்லாமல் தொழில்கள் நடத்தணும், வர்த்தகம் நடக்கணும். அதனால் வந்து பண பரிவர்த்தனை குறைக்க வேண்டும். பணமாற்றம் வந்து பணம் கொடுத்து பொருள் வாங்குற அந்த இதை மாற்றி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்காகவே வந்து கொடுக்கறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வந்து அடுத்த ஒரு ஓரிரு ஆண்டுகளில் அதிவேகம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி 98 வந்து நேராக வந்து நம்ம மொபைல் ஃபோனை வந்து கைபேசியை வந்து அத்தனை பேருக்கும் நம்ம கொண்டு வந்தோமோ, அதே போல் என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி பேங்கிங் வந்து எல்லாருக்கும் வரும். என்ன காரணம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி எத்தனை பேர் வங்கிக்குள்ளேயே போகாதவங்க எத்தனை பேர் இன்றைக்கி வங்கிக்குள்ளே போயிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அத்தனை பேருடைய அடையாளங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவங்களுக்கு வங்கி கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது போல பல விஷயங்கள் நடக்குது, நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால வந்து புரிஞ்சுக்க முடியாம தான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். சேமிப்பு பொருளாதாரத்துல நம்ம வந்து ரொம்ப இதா இருந்தோம். நம்மளுடைய வாழ்வியல் முறையிலே சேமிப்பு என்பது ஒரு விஷயமா இருக்கு. சிறுவாட்டு காசு விஷயங்கள் ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது இந்த வங்கி கணக்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவசியம் எந்த இடத்தில் எழுகிறது, எதனால் எழுகிறது? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வர்த்தகம் தொழில் இங்கெல்லாம் வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் வந்து கேஷ்லெஸ் எக்கானமி கொண்டு போனால் தான் உங்களுடைய வரிகள் கூடும், உங்களால் வந்து யார்கிட்ட பணம் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இது வந்து வெறும் பணத்தோட மட்டும் நிறுத்தக்கூடாது, சொத்துக்களையும் வந்து நீங்கள் வந்து கேஷ்லெஸ் ஆக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பத்திரப்பதிவு பத்திரங்களையும் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்காக அங்கே தான் சொல்கிறேன். இப்போ கேஷ்லெஸ் ஆக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவர் உட்கட்டமை பற்றி சொன்னார் ஆத்ரேயா, கேஷ்லெஸ் போகிறதுக்கு. நான் உட்கட்டமை பார்க்கல, எதிர்க்கூடிய யதார்த்தமான சிச்சுவேஷனை பார்க்குறேன். 96% அன்ஆர்கனைஸ் செக்டர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான ஊதிய முறையோ அவர்களிடம் இருக்கக்கூடிய பணப்பரிமாற்ற முறை எல்லாமே பிசிக்கல் கேஷாக தான் கிட்டத்தட்ட 70% மேல் இருக்கும்போது நீங்க இவங்க எல்லாரையும் சடனா நான் கேஷ்லெஸ் எக்கானமிகளை கொண்டு வந்துருவேன், இவங்களை பிளாஸ்டிக் எக்கானமிகளை கொண்டு வந்துருவேன், அதனால இவங்க எல்லாம் ரூபா நோட்டை மாற்றணும்னு சொல்வது முரண்பாடான விஷயம் இல்லை. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டம் வந்து ஒரு குறுகிய கால விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து பணம் வந்து எங்கே யார் கையில் அதிகம் சேர்றதோ அவங்கள வந்து பணம் வச்சுக்காம இருக்க செய்கிறது தான் இதோட குறிக்கோளை வழியே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மேலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து அவங்க வந்து எதிர்ச்சியாக தற்செயலாக இந்த விஷயத்தில் எல்லோருமே வரும்போது அவங்கள வெளியில் விட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இவங்க பிரித்து பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்க முடியாது, பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை, பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயமா கொண்டு வராங்க. இப்போ வந்து எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ஒரு சலுகையை கொடுக்குறாங்க, எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதே போல நடுத்தர வர்க்கம் அவங்க வந்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வரணும்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து வங்கியிலேருந்து எடுக்கிறதுக்கு சில சலுகைகளை கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பணம் கையில் வச்சிருக்கோம் ஆனால் ஏதோ காரணத்துக்காக வங்கிக்குள்ள செலுத்தலை அப்படின்றவர்கள் கூட வங்கி கணக்கில் தாராளமாக கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த மட்டும் பணம் வைத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் இதனால இடையூறு இல்லை. 2.5 லட்சம் வரைக்கும் சாதாரண ஒரு நடுத்தரவர்க்கும் 2 லட்சத்துக்கு மேலே அவங்க வீட்டில் வச்சிருக்க போறாங்க. சாமானியர்கள் யாரும் வச்சிருக்க போறல, அவங்க கொண்டு போய் கட்டலாம். பிரச்சனை யாருக்கு வருதுன்னா வரியே கட்டக்கூடாது, வரி கட்டாமல் தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பிரச்சனை. இப்ப இவங்களை நீங்க வெளியில வரி ஸ்லாப் இதுக்குள்ள எல்லாம் வராம ஒரு லார்ஜர் செக்ஷன் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஹரிஷ் தாமோதரன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை இருக்கிறார், நான் படிச்சேன் அந்த கட்டுரை. ஆமா, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு கன்சம்ஷன் லெவல்ல பேசிட்டு இருக்கிறோம், அது மேபி கெட் சார்ட்டட் அவுட் இன் ஃபியூ டேஸ். இப்போ அவங்களே இன்ஃபார்மலா ஒரு நுகர்வுன்னு சொல்றீங்க. ஆமா, நுகர்வு சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்களே ஒரு முறை சாராத ஒரு கிரெடிட் எக்கானமி உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சமாளிக்கிறதுக்காக. பட் ஒரு நிறுவன ஓனர் இருக்கிறாரு திருப்பூரில், அவருக்கு வாரம் அவருக்கு வேஜ் பில் மட்டுமே வந்து ஒரு இவ்வளோ லட்சம் ரூபா 10 லட்ச ரூபா கொடுக்கணும் வச்சுங்களேன். அவருக்கு வந்து இன்றைக்கி பிரச்சனை ஏற்படுது, அப்படி அமௌண்ட்டு ட்ரா பண்ணுறதுல பிரச்சனை ஏற்படுது, கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து அப்படி சில பிரச்சனைகள் வருது. அப்போது இந்த கேஷ் பட்டுவோட வேஜஸில் பிரச்சனைகள் வருது. இப்போ சார் வந்து அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க தொழிலில். ஸோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ நாளில் நீடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் தயாரிப்புகளோடு செய்திருந்தால் இன்னும் பெட்டராக செஞ்சு. அவர் சொன்னதில் ஒரு விஷயம், இப்போ இவர் சொன்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பல நிறுவனங்கள் வந்து ஏன் ஊதியத்தை வந்து பணமாக கொடுக்குறாங்கன்னா அவங்க தொழிலாளர்களுக்கு உடைய உரிமைகள் இஎஸ்ஐ பிஎஃப்
இதெல்லாம் மறுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. இப்போ இதுல வந்து அந்த சாமானியர்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. இதனால வந்து இது வெறும் அந்த ஒரு கியூல நிக்கிறது அதனால வர இடையூறுகள் அப்படிங்கறத மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாம இதனால சமுதாயத்துல ஏற்படக்கூடிய பெருமாற்றங்கள் நிறைய விஷயங்கள் அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப நாளாவே வைக்கிறாங்க. அதாவது வங்கிகள் மூலமாக பணப்பட்டுப்பாடா செய்யப்படும் போது தொழிலாளர்களுடைய ஊதிய உரிமைகள் அனைத்தும் காக்கப்படும். ஆனா எனக்கு தெரிந்து வங்கிகளுக்கு மூலமா கொடுக்கப்பட்ட பிறகுதான் பல்வேறு ஊதிய முரண்பாடுகள். நீங்க எனக்கு இன்னும் பெரும்பான்மையானவர்களுக்கு என்னுடைய பிஎஃப் எவ்வளவு பிடிக்கப்படுது, அதனுடைய எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எனக்கு ஊதியம் தரக்கூடிய முதலாளி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க விவரமே தெரியாது. அந்த பதவி ராஜினாமா பண்ற வரைக்கும் இப்படி பல குழப்பங்கள் இருக்குல்ல. இதை நீங்க எலக்ட்ரானிக் பண்ணும்போது மட்டும் சரியாயிருமா? நிறைய விஷயங்கள், அதாவது பொதுவா சொல்றேன், இந்தியர்களுக்கு வந்து என்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கறதே வந்து பல பேருக்கு தெரியாம தான் நம்ம வந்து இருக்கோம். அந்த இடத்துல இது எலக்ட்ரானிஃபை பண்ணும்போது மட்டும் என்னோட உரிமை கிடைக்குது. நான் சொல்றேன், நீங்க ஊதியம் போட்டா மட்டும் கிடைச்சாதுங்க. வங்கி கணக்கில் ஊதியம் போட்டால் மட்டும் பிஎஃப் உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படாது. அது தனியான ஸ்ட்ரகிள். ஆனால் வங்கி கணக்கில் ஊதியம் போட்டால் அதுக்கு ஒரு ட்ரேஸ் பண்ண முடியும் டிரான்சாக்ஷன். அவ்வளோதான், டிரான்சாக்ஷன் நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். ஆனால் அது வேற பிஎஃப் முறையாக செலுத்தப்படுகிறதா என்று கண்காணிப்பது அதற்கான உரிமைகளுக்குள்ள சொன்ன போறதுனாலேயே தொழிலாளிக்கு சரியா சம்பளம் போயிடுன்னு சொல்லிட முடியுமா? ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து பிஎஃப் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிற யூனிக் நம்பர் இருக்கு, பிஎஃப் நம்பர். அதில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்றதை நீங்கள் இருந்த இடத்துலயே உங்கள் ஃபோன்லேருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வசதிகள் இருக்குது. இதையெல்லாம் மக்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது மாற்றம் தழுவி நம்ம நகரும் போது அதனால் வரக்கூடிய பலன்களை மாறினால்தான் தெரியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மாறமாட்டேன், இது எனக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படின்னு நம்ம முதல்லயே தடுத்துட்டோம்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. மாறக்கூடிய அந்த காலகட்டம் ரொம்ப கடுமையானதா இருந்ததுன்னா அதை ஏத்துக்கணும்னு சொல்றது மாற்றத்தை இவ்வளவு வேகமா கொண்டு வரணுமா? இல்ல இந்த மாற்றம் தானாக நிகழுதா, என் மேல திணிக்கப்படுதாங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுத்தான் ஆகணும். திணிக்கப்படுற மாற்றத்தை ஏத்துக்கிறதான் ஜனநாயகம் வழங்கக்கூடிய உரிமை தானே. இல்ல, அதாவது திணிக்கப்படுதா திணிக்கப்படலையாங்கிறது வந்து சட்டம் சார்ந்தது. அதாவது இவ்வளவு பணம் ஒருத்தர் வந்து வீட்டுல வச்சிருக்காருனாக்கா அவர் வச்சுக்க கூடாது. அதுதான் சட்டம். அதுதான் சட்டம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வேணுங்கிற அளவு பணம் உங்க வீட்டுல வச்சுக்க முடியாது. பணம் வச்சு கூடாதுன்னு சொல்லல சார். அப்ப நீங்க அது கணக்கு இல்லாத பணம், கணக்கு இல்லாத பணத்துக்குள்ள நான் போகவே இல்லை. கணக்கு பண்ணணும், அது வேற. என்னுடைய வாழ்வில் முறையா நான் வீட்டுல ஒரு 10 லட்சம் வச்சுக்கிறது. நீங்க 10 லட்சம் வச்சிருந்து அதுக்கு கணக்கு அது எப்படி வந்து நீங்க உங்களால விவசாயம் பண்ணீங்க இல்ல வேற என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு அதுக்கு கணக்கு முடிஞ்சா தாராளமா நீங்க அந்த பணத்தை 10 ஏக்கர் நஞ்ச விவசாயம் பண்ற ஆளுக்கு கையில ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தா மட்டும் தான் விவசாயம் பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து சேகர் நேரம் குறைவா இருக்கிற காரணத்தால இறுதி கருத்தோடு என்னோட கேள்வி நான் முன் வச்சுறேன். நீங்க இந்த அடையாள அட்டை தொடர்பா சொன்னீங்க. நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியருக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். ஒரே ஒரு அடையாள அட்டையை அவர் சுமந்து கொண்டு அந்த பணிக்காலம் முழுவதும் இருந்துடலாம். ஆனா ஒரு சாமானிய இந்தியனுக்கு 12 அடையாளங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அது டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இத்தனையும் கடந்து மறுபடியும் விரல்ல மை வச்சுதான் அடையாளம் காட்டணுமா? அதுதான் என் சுயமரியாதையை பாதிக்கிற விஷயம் அப்படின்ற நான் கேள்வி முன் வச்சேன். இந்த பதிலோட இறுதி கருத்தையும் சொல்லுங்க. அதாவது நான் சொன்ன அடையாள அட்டை ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகும்போது, நான் புதிய தலைமுறை ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது உள்ள ஒரு டோக்கன் வெளியாளுக்கு கெஸ்ட்டுங்கிற முறையில் கொடுப்பாங்க. அவரை வந்து மற்ற ஊழியர்களோடு அவர் தனியாக இல்லாமல் அவன் வந்திருக்கிறவருங்கிறதுக்கான அடையாளத்தை காமிச்சு ஒரு ரவுண்டு வந்துட்டு வெளியே போகிறப்ப அந்த அடையாள அட்டையை கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி திருப்பதிக்கு போகும்போது எலக்ட்ரானிக் இது கையில் கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரிகளில் பிழக்கக்கூடிய குழந்தைகள் மாறாமல் இருக்க வேண்டுமா எலக்ட்ரானிக் கையில் கட்டுக்கிறார்கள் பல இடங்களில். இந்த அடையாள அட்டைகள் எல்லாம் அவர்களுடைய பாதுகாப்புக்காக, மற்றவர்கள் அவர்களை சட்டபூர்வமற்ற முறையிலே தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இங்கே கையில் வைக்கக்கூடிய மையங்களுடைய உரிமைகளின் மீது ஒரு என்கரேஜ்மென்ட் அல்ல. இருந்தாலும் முரண்பட வேண்டியது இருக்கு. நீங்க பட்டியலிடுற எல்லா அடையாளங்களும் நான் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பவில்லை என்றால் வேண்டாம் என சொல்லிவிடலாம். ஆனா அரசு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய மை நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என் பையில் இருக்கக்கூடிய பணத்தை மாற்ற என் மீது திணிக்கப்பட்ட மை தானே. உங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது தியாகச்செம்மல் தன்னுடைய பங்கான 4500 ரூபாய் கேஷ் பரிமாற்றத்திலே அவருக்கு கிடைக்காமல் வேற தியாகமற்ற செம்மல்கள் எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அரசாங்கம் பாதுகாக்க ஒரு புள்ளியை உங்களிடம் வைக்கிறது. அது கருப்பு புள்ளியில உங்களை பாதுகாக்கின்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னால பேசுனதுக்கு ஒரு சின்ன பதில் மட்டும் சொல்லிடுறேன். கருப்பு பணத்தினுடைய அல்லது கள்ளப்பணத்தினுடைய பங்கு 6% இருப்பதாக ஆத்ரேயா சொன்னார். அந்த மாதிரியான புள்ளி
புள்ளி விவரங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதிலேயும் பல்வேறு கருத்துக்கள் மாற்றங்கள் இருக்கிறது. 20% இருப்பதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு சதவீதம் இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு பாதி உண்மை தெரியும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு மீதி உண்மை தெரியும். எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி இருக்கிறது என்று, அது எப்படி இந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த போகிறது என்பது தெரியும். அதே மாதிரி ஆத்ரேயாவுடைய இன்டென்ஷன்ல நாங்கள் குறை கூறவில்லை. அவருக்கு இந்த கருப்பு பண மீட்பு எதிர்ப்பிலே உண்மையிலேயே எண்ணம் இருக்குமா, ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி மொராஜி தேசாயினுடைய 5000-10,000 பற்றி சொன்னார்கள். மொராஜி தேசாயினுடைய 5000-10,000 எத்தனை நோட்டு அப்போது புழக்கத்தில் இருந்தது. அப்போது இருந்தவர்களே அந்த 5000-10,000 நோட்டை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 500ம் 1000ம் கிட்டத்தட்ட 86% 13 லட்சம் கோடிக்கு மேல இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லி, அந்த கம்பேரிசன்ல வருகின்ற போது இந்த வாதம் எடுப்படாமல் போகும். கருப்பு பண மீட்பு கருப்பு பண ஒழிப்பு பற்றி அண்ணன் திருமாவளவன் சொன்னார். கருப்பு பண மீட்பு என்கின்ற மோடியினுடைய இந்த செய்கை தான் கருப்பு பண ஒழிப்பினுடைய ஒரு படியாக இருக்கிறது. பின்னாலே கருப்பு பண ஒழிப்பானது தொடங்கும். அதே மாதிரி இந்த பொதுமக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அவருடைய பணத்தை பெற்று இந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி நிறுத்துகின்ற இந்த இந்திய வரலாற்றிலே நிகழ்கின்ற இந்த மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்த நிகழ்ச்சியிலே நிச்சயமாக மோடியை பாராட்ட வேண்டாம். தாராளமாக வசைபாடுங்கள். மோடியை வசைபாடினால்தான் அவரும் நல்லா இருக்க முடியும். ஆனால் மக்களை பேனிக் அடைய வைக்காதீர்கள். ஏனென்றால் இது 6%, 10%, 20% அல்ல, இது எத்தனை சதவீத மக்களுக்கு முழுவதுமாக பயன் தரப் போகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே 99% மக்கள் ஆதரிக்கின்ற இந்த விஷயத்தில் நாம் கருத்து வேறுபாடோடு இருப்போம். ஆனால் மக்களை மட்டும் தயவு செய்து குழப்பத்திலேயோ அல்லது பேனிக்காக ஆக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான பணிவான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். திரு திருமாவளவன், உங்களுடைய இறுதி கருத்து. அண்ணன் சேகர் அவர்கள் பேசுகிற போது கருப்பு பணத்தை மீட்கிற நடவடிக்கையில் இருந்துதான் ஒழிக்கிற நடவடிக்கையை நோக்கி நகர்வோம் என்று சொன்னார்கள். என்னுடைய வாதம் என்பது கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடாது, கருப்பு பணத்தை மீட்க வேண்டும் என்பதுதான். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புவது, கருப்பு பணம் என்பது வேறு, கருப்பு பொருளாதாரம் என்பது வேறு. கருப்பு பொருளாதாரத்தை தான் ஒழிக்க வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது அவ்வப்போது நாம் நிகழ்த்தி கொள்கிற ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூஸ். அது பணம் பண்டத்திற்கும் நுகர்வுக்கும் இடையிலுள்ள ஒரு மீடியம். அது நுகர்வுக்கும் பண்டத்துக்கும் இடையிலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு கருவி. அது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் கேஷ்லெஸ் எக்கானமி என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே அது அல்ல பிரச்சனை. கருப்பு பொருளாதார நடவடிக்கைகளை ஒழிக்க வேண்டும். அதுதான் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஊடாக விடுக்கிற வேண்டுகோள், அண்ணன் சேகர் போன்றவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். நம்முடைய இந்த பிளாக் எக்கானமி என்பது ஒழிக்கப்பட வேண்டும். கருப்பு பொருளாதாரத்தை ஒழிக்க வேண்டுமானால் 2 வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று ஊழலை ஒழிப்பது, இன்னொன்று வரி ஏய்ப்பை தடுப்பது. கருப்பு பணம் உருவாவதற்கு அடிப்படையான காரணிகள் இந்த 2 தான். லஞ்சம், ஊழல், அடுத்து வரி ஏய்ப்பு. இந்த 2ஐயும் ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது, என்ன கொள்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதுதான். நமக்கு வருகிற பிரச்சனைகள் ஒன்று கொள்கை சிக்கல், இன்னொன்று நடைமுறை சிக்கல். பாலிசி இஷ்யூஸ் அண்ட் பிராக்டிக்கல் இஷ்யூஸ். இதை தான் நாம் பெரும்பாலும் விவாதிப்பது என்பது இந்த நடைமுறை சிக்கலை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் துன்புறுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள், இந்த நடைமுறை சிக்கலை நாம் பேசுகிறோம். அது அல்ல பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எங்கிருந்து வருகிறது என்றால் பாலிசி ப்ராப்ளம்ஸ் என்பதிலிருந்து வருகிறது. எனவே கொள்கை சிக்கலை புரிந்து கொள்ளாமல் நடைமுறை சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது. கருப்பு பொருளாதாரத்தை ஒழிக்காமல் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், வரி ஏய்ப்பை ஒழிக்க வேண்டும். வரி ஏய்ப்பை தடுப்பதற்கு வரி விதிப்பு கொள்கையில் மாற்றம் வேண்டும். ஊழலை ஒழிப்பதற்கு இந்திய தேர்தல் முறையில் ஒரு மாபெரும் மாற்றம் தேவைப்படுகிறது. இந்திய தேர்தல் முறைதான் அத்தனைக்கும் ஊற்றுக்கண் என்பது என்னுடைய கருத்து. ஊதாரித்தனமான செலவுகள், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் போன்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகளுக்கு இந்திய தேர்தல் முறையே காரணமாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்கும் இந்திய பொருளாதாரத்தை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்திய தேர்தல் முறை காரணம் என்பதையும் நான் சொல்லி, கருப்பு பொருளாதாரத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை அல்ல. கருப்பு பொருளாதார நடவடிக்கை தான் மக்களுக்கு எதிரானது. இதை இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக பதிவு செய்து நன்றி திருமாவளவன், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது திருமாவளவன் சார் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த
தேர்தல் முறை, பப்ளிக் ஃபண்டிங், ஒரு தேர்தல் செலவுகளை பொது நிதி மூலமாக எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுது வரம்புகளும் இருக்கணும். ஏற்கனவே வரம்புகள் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் கராராக அமல்படுத்தப்பட வேண்டும். அது கருப்பு பணம் உருவாவதை தடுப்பதற்கு ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும். ஆனால் அது மட்டும் போதாது. இப்போ இன்றைக்கு நம்மள்ட்ட அந்த பட்டியல் இருக்குது. ஒரு பக்கம் பனாமா பேப்பர்ஸோ அல்லது ஹெச்டிஎஃப்சி ரிப்போர்ட்டோ அதில் லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது, ஆய்வு பண்ண தான் சொல்ல முடியும். ஆனால் அது பரிசீலிக்கலாம், அதை பர்சியூ பண்ணலாம். இன்னொரு பக்கம் கொடுபடா கடன்கள் இருக்குது. கடன்களுடைய பெரிய பெரிய கம்பெனிகள் வைத்திருக்கக்கூடிய கடன் இருக்குது. அதில் இந்த ஆண்டு மட்டும் ஒரு 1,12,000 கோடி ரூபா வஜா செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டும். ஒரு பன்முக நடவடிக்கைகள் தேவை என்பதை என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து? இல்லை, கருப்பு பொருளாதாரத்தை ஒழிக்கணுன்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுதான் முதல் படி. நம்ம பொருளாதாரம் இன்னும் ஒரு வலிவான ஒரு நிலையை அடைகிறதுக்கு. அதுக்கு வரக்கூடிய வரி மாற்றங்களுக்கு இந்த ஒரு பணமாற்றம் ஒரு முதல் படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பணமாற்றத்தினால் வரக்கூடிய பலன்கள் அந்த வரி மாற்றத்தில் தெரியும், ஜிஎஸ்டி வரும்போது தெரியுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என சொல்லப்படக்கூடிய அந்த பெருமைமிகு தருணங்களில் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நடவடிக்கையும், அது எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசின் நடவடிக்கைகள் அந்த ஜனநாயகம் என்கிற கோட்பாட்டின் எல்லைக்குள் இருக்கிறதா என்கிற ஆய்வு தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். அது மீறப்படும் போது அதை விமர்சிக்க வேண்டிய ஊடகங்கள், அதாவது எதிர்க்கட்சிகள், அனைவரும் விமர்சிப்பது என்பது தவறான ஒரு நிகழ்வாகவும் இருக்காது. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அரசுகள் பல்வேறு விஷயங்களை மாற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த அரசுகள் பல்வேறு எதிர்வினைகளையும் சந்தித்திருக்கிறார்கள். வரலாறு இப்படி பல்வேறு சம்பவங்களை பார்த்திருக்கிறது. இன்றைய நடவடிக்கை குறித்து ஒரு ஆழமான விவாதத்தை பல தரங்களிலிருந்தும் வைத்திருக்கிறோம். மக்கள் முன்பு பல்வேறு கருத்துக்களை இந்த விவாதம் வைத்திருக்கும் என நம்புகிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு